Hi guys, welcome to Altaf's Voice. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3x3 ரூபிக்ஸ் கியூபை எப்படி ஃபுல்லாக செய்கிறேன்னா பார்க்க போகிறோம். 4x4 ரூபிக்ஸ் கியூப் இருக்கு, இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ 3x3 ரூபிக்ஸ் கியூபை பார்க்கலாம். இப்போ இதை நான் ஸ்க்ராபிள் பண்ணிக்கிறேன் கைஸ். இப்போ நம்ம பச்சை கலர் நம்ம எதுக்கு எடுத்தோமோ இப்போ வெள்ளை கலரை வச்சு நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த வெள்ளை கலரை வச்சு எல்லா பக்கமும் செய்ய போகிறோம். அதுக்கு வெள்ளைக்கு எதிர்கலராக இருக்கிற எல்லோ, அதே மாதிரி ஆரஞ்சுக்கு எதிர்கலராக இருக்கிற ரெட்டு, ப்ளூக்கு எதிர்கலராக இருக்கிற இந்த பச்சை, அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டுக்கே தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம இந்த கியூபை ஃபுல்லாக செய்ய முடியும். இப்போ ஒயிட்டுக்கு எதிர்கலராக இருக்கிற எல்லோ கலர் எடுத்துக்கலாம். எல்லோ கலரில் இப்போ ஒயிட் இந்த ப்ளஸ் மார்க் வர எடுத்து இந்த இவ்விடத்துல ஒயிட்டெல்லாம் எடுத்துக்கலாம். சைடில் இருக்கிற ஒயிட் இந்த ஒன்றைக்கு அப்போ இதையும் மேலே காய்க்கலாம். நம்மளால் பண்ணுறது மாதிரி தான் இப்போ இதையும் மேலே காய்க்கலாம். இப்போ இது இன்னொன்று கூட வந்தாலும் பரவாயில்ல. இப்போ லாஸ்ட் ஒன் இந்த இதையும் இதில் வச்சு மேல் காய்க்கலாம். இப்போ இந்த ப்ளஸ் மார்க்கில் இந்த நடுவில் எல்லோ இருக்கிறத மாதிரி மற்றெல்லாம் நார்மல் எட்ஜஸில் நம்ம ஒயிட்டை கொண்டாந்துட்டோம். இவ்விடத்துலேயே தான் ஒயிட் வந்தால் பரவாயில்ல கைஸ். இப்போ நம்ம இந்த ஒயிட்டுக்கு நார்மல் எட்ஜஸில் இருக்கிற ஒயிட்டுக்கு பக்கத்தில் ரெட் கலர் இருக்கும். இப்போ ரெட் கலருக்கு இந்த ஒயிட்டுக்கு பதில் க்ரீன் கலர், இவ்விடத்துல ஒயிட்டுக்கு பதில் ப்ளூ கலர், இவ்விடத்துல ஒயிட்டுக்கு பதில் ஆரஞ்ச் கலர் இருக்கும். இப்போ ஒயிட்டுக்கு பதில் ரெட் கலர், இப்போ ரெட் கலர் எடுத்துக்கலாம். இந்த வந்துருச்சு. இப்போ இதை நம்ம துணி துவைக்கலாம். இப்போ அப்படி ஓவன் டைம் பண்ணணும். கைஸ் இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எட்ஜஸை சரி பண்ணணும். அதுக்கு இந்த அடிக்கிற நடுவில் இருக்கிறதையும் நடுவில் இருக்கிறதையும் சேர்க்கணும். அதுக்கு நம்ம க்ரீன் ஆரஞ்ச் ஒயிட் இங்கே எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இந்த அடிக்கி அப்போ சரியாக இவ்விடத்துல கொண்டு வைக்கலாம். இப்போ இவ்விடத்துல இதை கொண்டுட்டு வரதுக்காண்டி இதை ஒரு தடவை கிரிக்கிட்டு இப்போ இதை மாற்றி எடுத்துட்டு இப்போ மேலே கொண்டுட்டு போய்க்கலாம். இப்போ இதை உங்களுக்கு ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா இப்போ ஒழிச்சு எடுக்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ இந்த அடிக்கிற ஒயிட்டை இவ்விடத்துல கொண்டுட்டு போயிட்டு இந்த அடிக்கிறத இதை ஃபுல்லாக இறக்கிட்டு இந்த அடிக்கிற ஒயிட் இவ்விடத்துல கொண்டாந்துட்டு மேலே ஆக்கிக்கலாம். இதைத்தான் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலான்னு சொல்கிறேன். இப்போ அதை பண்ணலாமா? இந்த அடிக்கிற ஒயிட்டை இதை கொண்டுட்டு போய்க்கலாம். இப்போ இதை இறக்கிக்கலாம், வெளியில் கொண்டாந்துக்கலாம், மேலே ஏற்றிக்கலாம். இப்போ இவ்விடத்துல சரியாச்சு கைஸ். இப்போ இவ்விடத்துல பார்க்கலாம். இவ்விடத்துல ரெட் க்ரீன் ஒயிட் இந்த அடிக்கி. அப்போ இதையே இங்கே கொண்டாந்த சரி. அப்போ இதுக்கு ஹைட் அண்ட் சீக்கை யூஸ் பண்ணலாம். மாற்றிட்டு ஒழிச்சிட்டு கீழே இறக்கிட்டு ஒழிச்சிட்டு வெளியே கொண்டாந்துட்டு மேலே ஏற்றுக்கலாம். இப்போ இதுவும் சரியாயிடுச்சு. இப்போ இதில் என்ன கலர்? ரெட் ப்ளூ ஒயிட் தான் இந்த அடிக்கி அது ஏற்கனவே ஒழிச்சு தான் இருக்கு. அப்போ கீழே இறக்கிக்கலாம், இது பக்கத்தில் எடுத்துக்கலாம், மேலே ஏற்றிக்கலாம். இப்போ ஒரே ஒரு தான் இருக்கு, அது ஆரஞ்சும் ப்ளூவும் ஒயிட்டும் இந்த அடிக்கி. அப்போ இதை நேராக எடுத்துட்டு ஒழிச்சிக்கலாம், இறக்கிக்கலாம், ஒழிச்சதை வெளியே வந்துக்கலாம், மேலே ஏற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த பாருங்க கைஸ், நல்லா முதலாவது லைன் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது
லைனுக்கு போகலாம் இந்த அடிக்கிறதுக்கு. இதுக்கு என்ன பண்ணணும்னா இதுக்கு நம்ம அதே ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம இவ்விடத்துல வாரத்துக்கு இப்போ ப்ளூக்கும் ஆரஞ்சுக்கும் பார்க்கலாம். ப்ளூக்கும் ஆரஞ்சுக்கும் கூடியது இப்போ இது நேரத்தில் இதுக்கு பார்த்த மாதிரி இப்போ இதுக்கு பார்க்கணும். இப்போ இதுக்கு பார்த்து இதை ஒழிச்சு இப்போ ப்ளூ ஆரஞ்ச் இந்தாவும் ப்ளூ ஆரஞ்ச் இந்த ப்ளூ ஆரஞ்ச் இப்போ இதை இவ்விடத்தில் வாரத்தை ஒழிச்சிட்டு இறக்கிட்டு ஒழிச்சதை வெளியே எடுத்துட்டு மேலே ஏற்றுக்கலாம். இப்போ இவ்விடத்துல அடிக்கிறது இல்லாமல் போயிடுச்சு, அது இங்கே வந்துடுச்சு. அப்போ இதை ஒழிச்சிட்டு இறக்கிட்டு ஒழிச்சதை வெளியே எடுத்துட்டு மேலே ஏற்றிக்கலாம். இப்போ இது சரியாச்சு காய்ஸ். இப்போ அதே மாதிரி இது எல்லாத்தையும் பண்ணலாம். காய்ஸ் உங்களுக்கு இப்படி பண்ணும்போது உங்களுக்கு எல்லாத்துலேயும் எல்லோ கீழே அடிக்கிற கலர் எல்லோ வரலாம் கைஸ். இந்த எல்லோ வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்டா இவ்விடத்துல நமக்கு சரியானது இருக்கலாம். இந்த இதுக்குரியது இந்த இருக்கு கைஸ். இப்போ நம்ம அப்படி வந்துச்சுன்னா இந்த எல்லோ இருக்கிறத ஒன்று ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டு அதை ஒழிச்சிட்டு கீழே இறக்கிட்டு ஒழிச்சத்தை வெளியே எடுத்துட்டு மேலே எடுத்துக்கலாம். இப்போ ஒயிட் கலைஞ்சிட்டு அப்போ இதை மாற்றிக்கிட்டு ஒழிச்சிட்டு கீழே இறக்கிட்டு ஒழிச்சத்தை வெளியே எடுத்துட்டு மேலே ஏற்றிக்கலாம். இப்போ இவ்விடத்துல இருந்தது இந்த வந்துடுச்சு கைஸ். இப்போ இதை ஒழிச்சிட்டு இறக்கிட்டு ஒழிச்சதை வெளியே எடுத்துட்டு மேலே ஏற்றிக்கலாம். இப்போ இந்த அடிக்கு ஒயிட் இப்போ அதை ஒழிச்சிட்டு இறக்கிட்டு ஒழிச்சத்தை வெளியே எடுத்துட்டு மேலே ஏற்றிக்கலாம். இப்போ அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக அதை வெளியே எடுக்க ஆட்டோமேட்டிக்காக இதுவும் வெளியே வந்துடுது கைஸ். இப்போ அதையும் ஒழிச்சிட்டு இறக்கிட்டு ஒழிச்சதை வெளியே எடுத்துட்டு மேலே ஏற்றிக்கலாம். இப்போ ஒயிட் வெளியாயிடுச்சு. இப்போ அதை ஒழிச்சிட்டு இறக்கிட்டு ஒழிச்சதை வெளியே எடுத்துட்டு மேலே ஏற்றிக்கலாம். இப்போ நமக்கு செகண்ட் லேயரும் க்ளீன் ஆயிடுச்சு பாருங்க கைஸ். இப்போ தேர்ட் லேயர் செய்கிறதுக்கு முன்னால் நம்ம கீழே இருக்கிறதுல இது ப்ளஸ் மார்க்கை கொண்டாந்துக்கலாம். இந்த ப்ளஸ் மார்க்கை இந்த எல்லோக்கும் பண்ணம் ஒயிட்டை கொண்டாந்து வச்சு இடத்துல பண்ணோம்ல அதே மாதிரி இந்த ப்ளஸ் மார்க்கை எல்லோவாக உருவாக்கிக்கலாம். அதுக்கு நம்ம ஜே ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஜே ஃபார்முலாண்டா என்னென்னா இப்போ ஜே ஃபார்முலாண்டா இதுக்குரியதை பண்ண போகிறோன்னா ஜே ஃபஸ்ட்டுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம், கீழே போடுற கோடை போட்டுக்கலாம், மேலே போடுவாங்க அந்த கோடை போட்டுக்கலாம். இப்போ போட்ட கோடெல்லாம் அழிக்கலாம். இப்போ ஒரு மெடரில் வந்துடுக்கி கோடை போட்டுக்கலாம், மற்ற கோடை போட்டுக்கலாம், மேலே கோடை போட்டுக்கலாம், இடத்துல இப்படி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம், அந்த கோட்டை அடுத்த கோடு போட்டுக்கலாம், மேலே கோட்டு போட்டுக்கலாம். இப்போ போட்ட கோடை எடுத்துக்கலாம், மேலே போட்ட கோடை எடுத்துக்கலாம். இப்போ மேலே எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது ப்ளஸ் மார்க் வரும். இந்த எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இந்த ப்ளஸ் மார்க் வந்துட்டு கைஸ், இந்த ப்ளஸ் மார்க் வந்துட்டு இப்போ அதை வச்சு இப்போ நம்ம இந்த ரெட்டு ஏதாச்சும் ஒரு கலரை செட் பண்ணும்போது இப்போ இந்த ஒவ்வொரு கலர்லையும் ப்ளஸ் மார்க் வரும். ஒவ்வொரு கலர்லையும் ப்ளஸ் மார்க் வரும்போது இந்த கலர்லேயும் வரல, இந்த கலர்லேயும் வரல. அப்போ என்ன பண்ணணும்டா இதை எடுத்துட்டு வராதத்தை எடுத்துட்டு இதுக்கு நம்ம கார்னர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கார்னர் ஃபார்முலாண்டா இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இதை இறக்கிட்டு இந்த இதை ஒரு தரம் இதை 2 தரம் தள்ளிட்டு மேலே ஏற்றிட்டு இதை இன்னொரு தரம் தள்ளிட்டு கீழே இறக்கிட்டு ஒரு தரம் தள்ளிட்டு மேலே ஏற்றிக்கலாம். இப்போ இதை அப்படி செட் பண்ணி பார்த்தோம்னா ப்ளூக்கு ப்ளூ, ஆரஞ்சுக்கு ஆரஞ்ச், க்ரீனுக்கு க்ரீன்,
ரெட்டுக்கு ரெட் இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு. இந்த கீழேயும் வந்துடுச்சு, மேலே ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. இப்போ ப்ளூவில் வச்சு தான் நம்ம பண்ணோம், அது ப்ளூவில் வச்சே பண்ணுவோம். இப்போ கார்னர் எட்ஜஸ் பண்ணணும். இப்போ நார்மல் எட்ஜஸ் தான் பண்ணோம், இப்போ எட்ஜஸை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்னத்தை பார்க்கணுண்டா இப்படி இது கரெக்டாக வந்துடுச்சு. என்ன மாறி வந்திருந்தாலும் இந்த ரெட்டுக்குரியது இங்கேயும், இந்த எல்லோக்குரியது இங்கேயும், இந்த ப்ளூக்குரியது இங்கேயும் வந்துருக்கு. இப்போ உங்களுக்கு வேறு மாதிரியும் வரலாம், இந்த இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். இப்போ இது சரியாக வந்துருக்கிறதுக்காண்டி இப்போ நம்ம இடத்துல வச்சுட்டு நம்ம கார்னர் ஃபார்முலா இந்த பக்கத்துக்கும் கார்னர் ஃபார்முலா போடணும், இந்த பக்கத்துக்கும் கார்னர் ஃபார்முலா போடணும். எப்படி இது காட்டுறேன், இப்படி செஞ்சுட்டு இதை 1 2 மேலே ஏற்றிட்டு 1 இதை கீழே இறக்கிட்டு இது செஞ்சுட்டு மேலே ஏற்றிடலாம். இப்போ இந்த பக்கத்துக்கும் பண்ணணும், அது மறந்துடாங்க காய்ஸ், கட்டாயம் பண்ணணும். இப்போ இது சரியாகாமல் விட்டுக்கலாம். இப்போ திருப்பியும் பண்ணணும், திருப்பி கார்னர் ஃபார்முலா அதை ஏற்றிட்டு அடுத்ததுக்கு செஞ்சுட்டு கீழே இறக்கிட்டு செஞ்சுட்டு மேலே ஏற்றிடலாம். இப்போ இந்த பக்கம் சரியாயிடுச்சு காய்ஸ். இப்போ இப்படியும் கொஞ்சம் உங்களுக்கு குழம்பலாம், அதைத்தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டலான்ட்டு இப்படி கொண்டு வந்தேன். இப்போ திருப்பி நம்ம கார்னர் ஃபார்முலா ஒரு பக்கத்துக்கு போடணும், அப்படி போட்டோம்னா சரியாயிடும். இப்போ இது பிள்ளையாயிடுக்கி, இது சரியாயிடுச்சு கைஸ். அப்போ இதற்கு அந்த ஃபார்முலாவை போடணும். ஃபார்முலா போட்டோம்னா இந்த இதில் இன்னொரு தாரம் போடணும். இப்போ இன்னொரு தாரம் போட்டோம்னா திருப்பி திருப்பி இதை போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஒன்று சரியாச்சுன்னா இப்போ இந்த அரிக்கிறத மாறி கிடந்ததை இப்போ நம்ம மாறி சரியாகிருக்கோம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி மாறி கிடந்தா இப்படி கிறுக்கி விட்ருவாங்க க்யூப்லே. அப்படி பண்ணக்கூடாது. மற்ற பேரும் சரியாக பண்ண ஸ்டார்ட் பண்ணி செய்யக்குள்ளையும் அது பிரியாயிடும். இப்போ அடுத்த பக்கத்துக்கு போகலாம். இது பிள்ளையாரிக்கி காய்ஸ், இதுவும் பிள்ளையாரிக்கி, இதுவும் பிள்ளையாரிக்கி. இப்போ என்ன பண்ணணுண்டா இப்படி எல்லாம் பிள்ளையாரிக்குண்டா ஒரு பக்கத்தை எடுத்து வச்சுட்டு இந்த செஞ்சது இருக்குல்ல இதை இப்படி கையில் கொத்தி பிடிச்சிட்டு இப்போ இந்த அடிக்கிறத கொஞ்சம் இறக்கிட்டு 2 தரம் தள்ளிட்டு சாரி காய்ஸ், இது இதில் 11 ஃபார்முலா போடுவோம். 11 ஃபார்முலா இப்போ ஒரு கோடு போட்டுட்டு அதை அழிச்சிட்டு அடுத்த கோடு போட்டுட்டு இந்த கோடை சரியாக்கி மேலே ஏற்றிட்டு இந்த கோடை சரியாக்கி மேலே ஏற்றிட்டு பண்ணோம்னா நம்ம க்யூப் சரியாயிடும். இது எந்த க்யூப் இதை செஞ்சு பலனத்துக்காண்டி இப்படி வந்துச்சு. உங்களுக்கும் அப்படி வரலண்டா திருப்பி ஒவ்வொரு பக்கத்துக்கும் இந்த கார்னர் ஃபார்முலாவை போடுங்க காய்ஸ். இப்போ உங்களுக்கு திருப்பி பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்க காய்ஸ், இவ்விடத்துல பிழை, இது பிழை, இது பிழை. இப்போ நான் திருப்பி 11 ஃபார்முலா போட்டேன்டா எனக்கு சரியாயிடும் கைஸ். சரியா கைஸ். இப்போ இந்த பக்கமும் பிழை, இந்த பக்கமும் பிழை, இந்த பக்கமும் பிழை. அப்போ இந்த பக்கத்தை வச்சு தான் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம இப்படி பண்ணோம்டா எனக்கு சரியாயிடுது. ஆனால் உங்களுக்கு திருப்பி அப்படி வரலன்னா இப்போ நீங்கள் ஒவ்வொரு அட்ஜஸ்டையும் பார்த்துட்டு சரியாக இருந்தீங்கன்னா இப்போ இது இடத்துல இருக்கலாம், இது இடத்துல இருக்கலாம், இது இடத்துல இருக்கலாம், அப்படி குழம்பி இருக்கலாம் கைஸ். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சேரணுன்னா நான் போடுற வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.